16 பெற்று பெருவாய் வாய்ப்பா. 2 என் முன்னாடி தள்ளி வச்சிட்டா 16 நயங்கமா பெத்துக்குது. ஏன்டா குழந்தை அந்த 2 என் முன்னாடி மூஞ்சி பாக்கணுமே. நான் அது சொல்ல வரலப்பா. 16 செல்வம் பெற்று இவனுடைய வாய் வேண்டும் என்று வார்த்தீரேன். அப்படி இருந்தாலும் அற்புத விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே வந்தவர் இன்னார் இனியார் என்ற விளக்கமாக சொன்னா தெரியும் புரியும் அம்மா. அனிதினமும் வரக்கூடிய தாதி பெண் எங்கே? உன்னுடைய திவ்யா பொற்பாதத்திற்கு இந்த கற்பகவல்லி அணியாக கூடி வந்தனங்கள் தெரிவித்தேன் அம்மா. ஆச்சர் நல்லா இருமா அம்மா தோழி பெண் படுகை வைத்து கிடப்பா. நீ எண்ணம் போல் வந்திருப்பாய். அரியா சபாயே நான் யார் என்று சொல்கிறேன். சொல்லுங்கம்மா. செவி கொடுத்து கேள். கண்டிப்பா கேக்குறேன்.
ஓடியாடா வந்துட்டுமா என் தந்தையாருடைய நாடோ நாடோ கலிங்க நாடு கலிங்க நாடு கலிங்க நாட்டை ஆண்டு வரக்கூடிய கீர்த்திவர்மனுக்கும் சொர்ணமாலாக்கும் பிறந்து அடியாளுடைய நாமதேயமோ பொன்னுருவி பொன்மாலா சுபாங்கனி என்று தெரிவிப்பார்கள். புரியுதா? புரியுதம்மா. உன்ன எப்படி வர எப்படியம்மா வரீங்க? தாங்க ஓட்டானோ பலன்னு சொல்லிக்குதுமா. ஒரே என்பது முறையிட்டு பார்த்தாலும் இல்லம்மா. நாங்க தோய் மாதிரிலாம் அப்படி இருக்காங்க பத்தியா இருக்கிறாங்கம்மா. அப்படி இருந்தாலும் உன்னை எப்படி வருகிறீங்க? எப்படிமா வரீங்க? சாந்தான பூணுங்க சந்தனம் உனக்கு புழுகு புழுகுமா உனக்கு உனக்கு சாந்தி எல்லாம் விட்டு வாசனை திருவிழெல்லாம் மேலே எங்க பூசிக்கொண்டு கொண்டு எப்படி வருகிறீர்கள்? எப்படிமா வரீங்க? வாசனை திருவிழா எப்படி இருக்குது? கம 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 கமன்னு வருதுமா. கையிலில் பல பலன் இருக்குதா? பல பலன் இருக்குமா. சகி மரம் அப்படி இருக்கு பாரு. ஆமா ஜம்முன்னமாங்கறாங்க. அத சொல்லிட்டேனேமா மந்தோனே சொல்லிட்டேனேமா. அப்படியா? இந்த மாதிரி சகி
வரும் பார்த்தா உங்க தாலிங்கள டேய், 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 டேய். அட பாவி. வந்தது வராது வாயில நல்ல வார்த்தையே வரையாதடா. செல்லுவா செல்லு அடிக்கோ அடிக்கிட்டோமா மூஞ்சி போடுற 3 கூட்டு வச்சா நான் மேரிக்கிட்டு விடுங்க உனக்கு ரொம்ப அழகா இருக்குது இல்ல வந்ததும் வராது இது மாதிரி யாராவது சொல்லுவ நீ எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லும் சகி அம்மா அனிதினமும் எனக்கு முதலாக வரக்கூடிய தாதி பெண் தானே ஆமாம்மா. இன்று ஏன் காலத்தாமதம் கிரகத்தில் வேலை இருந்ததம்மா. கிரகத்தில் வேலை இருந்தது. முடித்து வர முடித்து வர நேரமாகிவிட்டது. அதேதாம்மா, பெண்களாக பிறந்தால் கிரகத்திலே அநேக வேலைலாம் இருக்கு. அனைத்தும் முடித்து விட்டு வரதுக்கு காலதாமதமாகி விட்டதம்மா. ஆமாம்மா. நானும் அதிகாலையிலே எழுந்தேன் நாமினிஸ்க்கு எல்லாம் முடித்து முடித்து அப்படி இந்த போஜனம் இருந்து விட்டீரா புசித்தோம் அம்மா. கமல் அம்மா நீ சாப்பிட்டியாடா நான் நல்லா சாப்பிட்டேம்மா ஆ? நல்லா சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா நானும் அதிகாலையிலே எழுந்தேன் ஆ. நாமினிஸ்க்கு முடித்தேன் ஆ. போஜனம் அறிந்தேன் அறிந்து. அறிந்த சமயத்திலே சமயத்திலே எனக்கு எப்படி இருக்கிறது எப்படிம்மா தெரியுமா இருக்குது? நித்திரை அதிகாலையிலே ஆமா. நித்திரை என்பது அதிகமாக பகல் காலத்திலே வருகிறது. பெண்களாக பிறந்தால் நித்திரை வரக்கூடாதம்மா. பகல் காலத்திலே பகல் காலத்திலே பெண்களாக பிறந்தால் நித்திரை வரக்கூடாது. நித்திரை என்பது வரவுடன் அப்ப நித்திரை செய்தால் அந்த குடும்பத்திற்கு பெண்ணுக்கு ஆகாது, ஆகாது. அந்த குடும்பத்துக்கு ஆகாது. அந்த பெண்ணுக்கும் ஆகாது அந்த குடும்பத்திற்கு ஆகாது என்று யார் தெரிவித்தார்? பெரியவர்கள். சொல்லிட்டாங்க. அதே பெரியவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்திருக்காங்க? நித்திரை வீணாக்க கூடாது, நித்திரை பங்கம் செய்தால் அந்த பெண்ணுக்கு உடல் நிலைமை சரி இருக்காது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பெரிய சொல்லிருக்காங்க. ஆமா, ஆகையாலே ஆகையால இருந்தாலும் நித்திரையாகப்பட்டது இன்றைய தினத்திற்கு தான் வந்திருக்கின்றதா, இதுக்கு முன்பதாக வந்திருக்கின்றதம்மா? என்ற கோமில்லாத நிலை என்றைக்கும் இல்லாத நித்திரை இன்றுதான் வந்ததம்மா. ஆகையினால என்ன செய்ய வேண்டும் அம்மா? என்னுடைய மனக்கருத்து என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்கள்? கோயில்களே உங்கள் கோடை மீனே காற்றி தூவி கொள்ள. கோயில்களே உங்கள் கொடை மீனே காற்றி தூவி கொள்ள. எல்லாம் கொண்டே பஞ்சனை அலங்கரித்து ஒரு தொடை மீது அமர்ந்து நித்திரை செய்யலாம் என்னுடைய ஆசையம்மா. அப்படியே நித்திரையும் வந்ததம்மா. நீங்க வருவீரே. சித்திரையிலே உயிரே. வேலையம்மா. நித்திரையும் வந்ததம்மா.
உங்கள் வார்த்தை மீறி நித்திரை செய்தன் அல்லவா? அகாத சொற்பனம் கண்டீரம்மா. பக்கத்தில் இருந்தோம் என்ன வஞ்சனையாக சொல்லும் உங்கள் செவியில் கேட்ட ஆசிரியர் வாக்கு எங்கள் செவிகளில் கேட்கவில்லை. அது என்னவென்று உரைத்தது என்று தெளிவர நீங்க சொன்னால் அது நற்கிணவு என்றும் துர்க்கிணவா என்றும் நாங்கள் சொல்கின்றோம் அம்மா. அப்படியே Bye.
அம்மா சொல்றது கேள்றா, எங்கதான் போன நீ? ஏமா எங்க பாட்டி குளி குளிச்சிருந்து பாட்டி போய் என்னத்துக்கப்பா குளி குளிக்கும்? அதாவது வந்து குளிச்சிருந்து உடம்புல தண்ணி ஊத்தி குளிக்கிறாங்க. அண்ணே கூப்பிட்டு குளிக்கிற வேலை டேய் போறா வேற. வேறா கொஞ்சம் பாவாடை குடிச்சு போறா. ஓ, அதனால பாவாடை கொடுத்து நேரம் அங்கிருந்து போனப்பா அந்த பாத்ரூம்ல செருக்கி விட்டுட்டேன். அடிக்கடி படிச்சேன்னா சரி. அம்மா சொல்றது கேட்டியா? என்னம்மா? சுந்தரமே என்ன சொல்வேன் தோழிகளா ஏது சொல்வேன் விந்தையா இது என்ன கொள்ளை நான் கண்ட கனவுன்னு சொல்றாங்களே. அந்த விந்தையான கனவு என்ன என்று சொன்னாதானே நமக்கு தெரியும். ஆமா, அது சொல்லாதே இருந்தா போட்டது தேனாதானே கிடைக்கும். அதை கேளுமா. அம்மா நீங்க சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. என்ன கனவு தெளிவாக சொன்னால் புரியும் அம்மா. மாலை வரிசையுடன் வரும் என்று உரைத்தார். அடி சகிகளா, நாளை படுகளத்தில் நவரத்ன ஆபரணங்கள் வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி வருதுன்னா இது ஆகாத கனவுதான். கனவிலே இன்னும் கனவிலே இந்த மாதிரி ஒரு மாலை செல்ல வரலாமா? வரக்கூடாது. இன்னும் விளக்கமான முறையில் என்னென்ன நடந்தது என்பதை விளக்கமாக சொன்னால் அதற்குண்டான தாற்பயம் நம்ம சொல்லலாம். அம்மா கனவிலே வந்த சேலை புதிய சேலையா, புதியதா இருந்ததா அல்லது பழைய சேலையா வந்தது? அம்மா சாகி புதிய புதியதாக சேலை மாலை புஷ்ப சந்தனத்தோடு சதிரா எடுத்துக்கொண்டு சட்ட திட்டமா வைத்தார்கள். அந்த புதிதாக மாலை சேலை என்று சொல்லக்கூடியது கனவுல வரக்கூடாது. அது என்னைக்கு வரும்? அதாவது 5 நாள் நடப்பு 14 நாள் காரியம் நடக்கிறது அல்லவா? ஆமா. அன்று இல்லை என்றால் அவர் திருமணம் முடித்து அவர் கணவராகப்பட்ட ஒரு மடிந்த பிறகு அன்றைய தினத்தில் ஒரு நாள், அன்றைய தினத்திற்கு புதிய சேலை மாலை எல்லாம் வரும். இதுவும் ஆகாத கனவுதான். இன்னும் விளக்கமாக கேளுங்க. அம்மா இந்த கனவும் ஆகாத கனவம்மா. இந்த கனவு கண்டதில் இருந்து எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கின்றது கேட்கின்றேன். ஆமா, அம்மா தீ கொண்டு மிட்டு நாட்கோ
சகி தீக்கொண்டு மூட்டினார் போல் என் திரேகமெல்லாம் எரிகின்றது. எரியுது. என்னமோ இருந்திருந்து என் உடலெல்லாம் பதறுகின்றதடி. வெக்கா போர் நம்ம போறதுக்கு அளவு பெருசா இருக்கும். பெருசா இருக்கு. அந்த பெரிய வெக்கா போருக்கு. ஆமா அம்மா துண்டு வெத்திக்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஏன் அப்படிதான் காட்டணுமா? அம்மா துண்டு வெத்திக்கிச்சு வேத்து வச்சு சின்னதா இருக்கின்றது. ஆமா இதை கீச்சு வச்சு அந்த வெக்கா போறோம். தானா எரியும் திகில் 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 என்று எரியும். அது எரியும் போது உடம்பு பக்கத்துல ஆக்கத்துல இருக்கிறவங்க தண்ணி ஊற்றி ஆகி போவாங்க. என்ன ஆகும்? அவங்களுக்கு எல்லாம் திரேகமே அப்படியே எரியும். இதுவும் ஆகாத கனவு தான். இதெல்லாம் ஆகாத கனவா? ஆமா. பெண்களுக்கு இப்படிப்பட்ட கனவு வரக்கூடாதா? வரக்கூடாது. அதை விளக்கமான முறையிலே தெளிவாக சொன்னால் அதுக்கு விளக்கத்தை நம்ம சொல்லலாம். அம்மா இதுவும் ஆகாத கனவு இருந்தாலும் இந்த கனவாகப்பட்டது யாருக்கு நேரம் என்று அழைக்கின்றீர்களா அம்மா? தவறுகள் நேருமோ? ஆமா என் உடன் பிறந்த அண்ணன் தம்பி மார்களுக்கு என்ன ஒரு அவதூறுகள் நேருமோ என்று சொல்கின்றார்களப்பா. அந்த அம்மா சொல்லி ஆயிராங்க. ஆமா திருமணம் முடியாமலே தாய் கிரகத்திலே இருந்தால் இந்த கனவெல்லாம் வந்து ஒண்ணுமே புரியவில்லை. அதனால தெளிவுற சொன்னால் இன்னும் விபரமா புரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆகட்டும்மா. அம்மா இது நல்லக்கணும் அம்மா, இது எல்லாமே துக்கணும் அம்மா. இருந்தாலும் நீங்க சொல்வது எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. தெளிவுற சொல்லுங்கள் அம்மா. இதுவரையும் சொன்ன பதங்கள் ஒன்றுமே புரியவில்லை. எல்லாம் தெளிவாக சொன்னா விளக்கம் சொல்கிறோம் அம்மா. அந்த கண்ட கிணவானது என்ன என்று சொன்னாதானே நம்ம அதுக்கு சொல்ல முடியும். கர்ணப்பலகையில் எண்ணெய் வைத்து காட்டவும் மலர் சூட்டவும். பல்லக்கு எத்தனை பல்லக்கு பாருக்கு? 3 வித பல்லக்கு. என்னென்ன பல்லக்கு? கண்ண பல்லக்கு, ஆமா, முத்து பல்லக்கு, முத்து பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு. இது எதற்கு உதவும்? முத்து பல்லக்கு என்று சொல்லக்கூடியது தேர் திருவிழாவுக்கு உதவும். புஷ்ப பல்லக்கு என்று சொல்லக்கூடியது பெண்களாகப்பட்டவர்கள் புஷ்பவியானார்கள் ஆனால் அதற்கு உதவும். இந்த கண்ணப்பல்லக்கு என்று சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஏய் நெடுக்கு, ஏய் குறுக்கு. நான் தான் தப்பா சொல்றேன், நீ விளக்கமா சொல்ல வேண்டியது. அடி ஓடாம 2 நெடுக்கு, ஏய் குறுக்கு, பச்சை தடுக்கு, அது மேல உன்னை போய் படுக்கு. ஒரு அனாத்து இருப்பாங்க. இதுவும் ஆகாத கனவு. இது ஆகாத கனவா? ஆமா. அம்மா சாகி இதுவும் ஆகாத கனவு. என்ன சொன்னாங்க அவங்க? நட்டுக்காலா
அம்மா சொல்றது நல்லா கேட்டியப்பா. தண்டு வாழை மரம் ஒரு தண்டு வாழை மரம் பூமி தண்ணில் நட்டு துண்டு துண்டாய் வெட்டி சூற கொள்ளையிட. இது நல்ல கனவா கெட்ட கனவா? இது வரலாமா வரக்கூடாதா? வரக்கூடாதுமா. எனக்கு சொல்றதெல்லாம் பொம்பளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த தண்டு வாழை மரம் என்று சொல்லக்கூடியது ஆமா. வாழை வாழை மூணு வாழை. என்னென்ன வாழை? இலை வாழை, குலை வாழை, தண்டு வாழை. கண்டு எப்படி? இளவை எப்படி? அத தண்டு வாழை என்று சொல்லக்கூடியது குளத்தாதான் இருக்கிறது தான் தண்டு. தண்டு வாழை உன்ன மாதிரி ஊர் மேல போறது தான் தண்டு. ரெண்டு ஊர் மேல போறது தண்டு மாதிரியா? அந்த இளவாழை என்று சொல்லக்கூடியது இப்போ நம்ம அமர்ந்து சாப்பிட சொல்ல போட்டாங்க பாரு. ஆமா, அது இளவாழை. இளவாழை. குலவாழை என்று சொல்லக்கூடியது உனக்கு கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, அங்க எத்தந்து நடுறாங்க பாரு வாழை மரம். ஆமா, அது குலவாழை. குலவாழை. இந்த தண்டு வாழை என்று சொல்லக்கூடியது இந்த இறந்துட்டாரு பெரியார். ஆமா. அவரையா ஆடா சரி நானே நீயா என்ன குத்துரு நீயே சாப்பாடு நானே ஜாக போய் அடி அரியாவா சொல்லுங்க. அதாவது சொல்லு. அந்த தண்டு வாழை மரம் என்று சொல்லக்கூடியதை கொண்டு கொண்டு 15 நாள் நடப்பு 14 நாள் காரியம். காரியம். நீ ஆசைப்படுறீங்க முரமரத்துல ஏறி முரங்காரக்க சொல்றீங்க. அறக்க சொல்றோம். அந்த முரங்காலை ஒழிஞ்சு கீழே பட்டுன்னு விந்து போட்டுன்னு போடுறேன். போட்டுன்னு போடுறேன். போனா என்ன பண்ணுவாங்க? 15 நாள் நடப்பு 14 நாள் காரியம். அந்த வெடியர் காலையிலே அந்த அம்மாவுக்கு குழுங்க மஞ்சா பூசி ஊசி என்ன தடவி தயிர் சோறு கொடுத்து அங்கிருந்து கொண்டாந்து தாலி அறுக்க சொல்லும். இந்த தண்டு வாழை மரம் சொல்லக்கூடிய அந்த வாழையை கொண்டு வந்து 3 துண்டாக வெட்டி சூறா கொள்ளையிடுவார்கள். 4 திக்கும் சூறா கொள்ளையிடுவார்கள். ஆமா, இந்த தண்டு வாழை மரம் சொல்லக்கூடியது ஆகாத சகுனத்துக்கு தான் உதவுது. ஆமா, இதுவும் ஆகாத. ஒன்றி பந்தம் கொண்டு என்ன நிலங்கிட உட்கார வைத்த முக்காடு கண்டனால அது என்ன ஒண்டி பந்தம்? என்னைக்கு ஒண்டி பந்தம் முடிக்கிறது? அதாவது 15 நாள் நடப்பு 14 நாள் காரியம். அன்னைக்கு குழுங்க அந்த அம்மாவுக்கு சீக்கா கேக்கா போட்டு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அன்னைக்கு இதான் கண்ணு மூசி இருக்கணும். ஏன்னா போய் அந்த அம்மா தாலி இறக்கணுமே, அதனால கண்ணு மூசி இருக்கு. இந்த எண்ணெய் தேய்ச்செல்லாம் தலைக்கு ஊத்திட்டு அந்த ஒண்டி பந்தம் என்று சொல்லக்கூடியது இருளுக்கு சமம். அந்த நேரத்தில் அதை பிடித்து ஒண்டி பந்தம் கொண்டு எண்ணெய் நிலைங்கிட உட்கார வைத்தென்னை முக்காடை கண்டேன். அங்கதான் அந்த ஒண்டி பந்தை கொண்டு அப்பதான் முக்காடு இடுவாங்க. இதுவும் ஆகாத கனவு. போய் சொல்லுங்க போங்க. அம்மா சகி இதுவும் ஆகாத கனவு. ஆமாம்மா. ஒரு கூரையில் வீட்டில் தீபம் ஒளியாலே கொண்டாடி தங்கள் கண்டுகள் எல்லாரும் கூரையில் வீட்டில் தீபம் ஒளியாலே கொண்டாடி தங்கள் கண்டுகள் எல்லாரும் இந்த குள்ள மரம் பட்டு போனா என்ன வளர்த்தாமா குயில் போய் எங்கடங்க எங்களுக்கு சந்தரத்தை பன்னீர் ஐயாடி சாத்தி வேலைய வந்த அங்க சாத கிளி பறக்கும். அப்ப நீ சாத இடமும் மணக்கும். நீ சாத இடமும் மணக்கும். மயிலடங்கு
இந்த மட்டமான பட்டு போனா என்ன வளர்த்த அம்மா நம்ம பையன் என்னை கொண்டு அது கதைக்குன்னு நான் இருந்தேன் அது கதையெல்லாம் விழாமே என் கணவர் மேல விழுந்தது ஒரு உத சாவு வந்து எவனா அந்த கோயிலுக்குள்ள போய் முட்டை விட்டுருக்க யாரா தூங்கி கொடுக்குறாங்க பாய் அந்த முட்டை எடுத்து பத்திரமா வைக்கிறியே ஐது நாக்கு வர்ற போது கொஞ்சம் உப்புல நீர் சனி போட்டு தாங்கடியம்மா நானே பிறந்திருந்தேன் நான் பொண்ணா பிறந்த கொள்ளே நான் பொண்ணா பிறந்த கொள்ளே என்னால புள்ள வேற சூத்தாடிக்கானுங்களா கரண்ட் கம்பத்துல சூத்தா அடி பாய்மா நான் என்ன தப்பா சொன்னேன் எத்தாந்து இந்த கம்பத்தில் அடிக்கிறாளுங்களே அத்தையும் செய்வேன் சித்தியும் செய்வேன் அத்தையும் செய்வேன் இத்தையும் செய்வேன்னு அப்படி சொல்லலாம் உங்களுக்கு தப்பா கேட்டா நான் என்ன பொறுப்பு ஆயிரம் உனக்கு போய் எங்க துக்கத்துல இருக்கிறவனுக்கு போய் முட்டை இருக்குது தண்ணியில நீர் தண்ணி உப்பு போட்டாங்க இதெல்லாம் ஏன் சொல்லுவாங்க நாக்க வச்சு என்ன பண்ணுவேன் நம்மளும் சேர்த்து என்ன பண்றது கொல்ல பேத்துக்க முடியல நான் சொல்லி ஆயிவாங்க பின்ன என்ன பண்றது காரிகாரி மூஞ்சில துப்புறாங்க பாரு மானம் கட்டுறவன ஏந்துக்க முடியல நட்டக்கால அத்தையும் செய்வாங்க சித்தியும் செய்வாங்க இப்படிதான் செய்வானான்றாங்க இப்ப கூட இறங்கன்னு வச்சுக்கா 6 மரக்கா குத்துவேன் போய் என்ன சொன்னாங்க அவங்க எல்லா வீட்டில் தீபம் வையாமலே கொண்டாடித்தார்கள் பெண்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க வாரியார் என்ன இல்லாமல் வேறு தலை வந்த பெண்கள் எல்லாம் கட்டி கட்டி அதாவது கட்டி ஆயிரவங்க யார் ஆயிடுவாங்க அன்னைக்கு மட்ட பெண்கள்லாம் ஆயிராங்களாம் மட்ட பெண்கள் தெரியுமா பூ இல்லாது பொட்டு இல்லாது சினிமாக்கு போறது அடி முண்டடி முண்டை யாரு முண்டை அந்த அம்மா தாலி இறக்க போறாங்க சொன்னா அவங்களோட ஆயிரம் யாரு கைத்தில் தாலி இருக்கிறவங்கள போய் அழுவாங்க அர்த்தத்தை முடிச்சுக்கு தான் போய் அவங்க அம்மா இவனுக்கு இருந்து வந்த இந்த இது நாளைக்கு எனக்கும் வருமா எனக்கு வந்த எரி உனக்கு வந்து வரும் இன்னைக்கு என் தாலி உன் தாலி அர்த்தா நாளைக்கு என் தாலி தான் அறப்போகுது ஏற்கனவே அர்த்தத்துக்கு தான் பாய்வாங்க அதான் என் தாலி அர்த்தாப்பல உன் தாலி அறக்குறாங்கம்மா அதுக்கே வச்சன பாடுறேன்னு சொல்லுவாங்க அதை சுத்தி நின்றுங்கிறாங்க பாரு அவங்க நினைப்பாங்க ஓ இந்த தாலி இன்னைக்கு போகுது நாளைக்கு நம்ம தாலியும் போகுது அப்படியே நினைப்பாங்க ஆமா இதுவும் ஆறாத கனவு வாழை முருங்கையும் மண்ணோடு சாய்ந்திட மைதானா தொட்டிலில் மாலாது உறங்கிட
தோயர்களால் சுருள் வாழையும் வந்திட வண்டியது நெற்றி முற்றிடமும் கண்டு வாழை முருங்கை என்று சொல்லக்கூடியது வாழை மரமும் முருங்கை மரமும் ஒரு காற்று இல்லாமல் மழை இல்லாமல் அந்த மரம் தானா வேரோடு சாயுதுன்னா அந்த வீட்டுல ஒரு பெருந்தள போக்கு ஏதோ போக்கு தோயர்களால் சுருள் ஓலை வந்துடு வரக்கூடாது. தோயர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? யமன் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், சித்ராபுத்திரன் என்று சொல்லக்கூடியவர்கள். அவங்க ஓலையை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை பிடிச்சும் போறதுக்கு. தோயர்களால் சுருள் ஓலை வந்துடு துஷ்டப்பன்றி என நெட்டி முட்டித்த பண்ணி மேலே எந்த ஒரு வாகனம் ஏறினாலும் வச்சிருக்க மாட்டாங்க. சொல்லாத கொள்ளாத வித்துருவாங்க. ஏன்னு கேளு, அது ஆகாத சகுனம். சொல்லுங்க அம்மா சகி இதெல்லாம் ஆகாத கனவுமா. பெற்றெடுத்த தாய் தந்தையாருக்கு என்ன ஆபத்து நேருமோ? என் உடன் பிறந்த அண்ணன் தம்பிமார்களுக்கு என்ன ஒரு அருமை வந்து நேர்வீருமோ என்று ஏங்கி கொண்டு ஐது கொண்டு இருக்கின்றேன் அம்மா. அம்மா இந்த மக்க மச்சால்களே என்ன ஆபத்து வருமோன்னு என் மன கவலையா இருக்குது. ஒருவித ஏக்கத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம். அம்மா வருவது வந்தே தீரும், வராதது வருந்தி அழைத்தால் ஒருபொழுதும் வராது. ஆகினாலே நீங்கள் கண்ட கனவு அனைத்தையும் உன் தாய் வீட்டிற்கு சேராது. எப்படி என்றால் நீங்கள் கண்ட கனவு, நான் கண்ட கனவு அனைத்தையும் உங்கள் தாய் வீட்டை சேராதம்மா. ஏனம்மா? ஒரு பெண்ணாக பிறந்தால் திருமணம் ஆகாத முன்பாக கனவுகள் கண்டிருந்தால் தாய் வீட்டை சேரும். தாய் வீட்டை சேரும். திருமணம் ஆன பின்பு கனவு கண்டால், திருமணம் ஆன பிறகு கனவு கண்டால் அனைத்தும் மாமியார் வீட்டை தான் நம்ம. நல்லதாகினும் கெட்டதாகினும் அனைத்துமே மாமியார். ஆமா, என் தாய் வீட்டு கொன்றுமாகாதல்லவா? எங்க அண்ணன் தம்பிமார்கள்லாம் ஒண்ணே, எங்க மக்க மச்சான்களே எதுவும் சொல்லிடி அம்மா. நான் தான் வாய்க்க தொலை 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 என் தாய் கொட்ட அக்கா இருக்குது. வாங்கடி போலாம்.
புரட்சிக்காரி அந்த மகாராஜா நடத்தாரடி. யாரு? மகாராஜா. அப்படியா? புறப்பட போய் பார்க்கலாம். புறப்படு. என்ன ஆச்சுடி? அம்மனிய பொன்னுருவி அடையுள்ள மாதிரி அவனை போய் கர்ணராஜர் அழைக்கின்றார் இப்போதுன்னு சொல்றான். எங்களை பிடிச்சி தர்றாங்க. இவளை தொடறதுக்கே எனக்கு கூசு. இது கேரளா கூட எடுக்காது இந்த மாட்டு. ஆனா இத்த மட்டும் இன்னும் தொட்டுக்கினே இருக்கலாமான்னு சொன்னாங்க. அம்மானுக்கும் அம்மனிய பொன்னுருவி அழகிய மாதிரி. ஆமா, அவனை புகழும் கர்ணராஜர் அழைக்கின்றார் இப்போதுன்னு சொல்றான். புடிச்சு தள்ளிட்டாங்க. இப்ப எப்படி அந்த அம்மா விட்டு போறது? அந்த அம்மாவுக்கு இத சொன்னீங்க, புடிச்சு தள்ளிட்டாங்க. ஆமா, செம்மையாக பணிவிட வேலை செய்யும். அப்படியா? செம்மையா படிக்கிற செஞ்சோம். அப்போ வர மாட்டேன். நீ கையை வச்சாவே எலும்பு மொத்தம் முளாந்து. இவ கை வச்சா மெத்துனுக்குது. ஏன்பா? உடம்பு ராசி. அதனால செம்மையாக பணிவிட வேலைகள் செய்தீர்கள், அதற்கும் வரவில்லை. ஆனால் இப்போது தெரியுமா, இந்த மல்லி, முல்லை, கோங்கு, கோங்கா போங்குமா போங்கடா கோங்கு கோங்கு, இந்த மாதிரி அந்த சாவு மூஞ்சி, சாமந்தி, இந்த மலர்களெல்லாம் பறித்து ஆரமாக தொடுத்து அந்த அம்மா கூந்தல்ல சூடி வாருங்களம்மா அப்படின்னு அழைச்சு பாருங்க. அம்மா மல்லிகை முல்லை மணி கொழுந்ததை தொடுத்தோ. செம்மையாய் உமக்கு பணி செய்தார முடித்தோ. என்னம்மா? செம்மையாய் மல்லி முல்லை மறிக்கொழுந்து எடுத்து ஜன்னல் மீசை சீராக முடித்தோன்னு சொல்றோம். அந்த மாதிரி தள்ளி விடுறாங்களப்பா. ஏன் தள்ளுறாங்க? அது போனா போட்டோம். இப்போ இன்னொரு வேலை. இந்த சந்தனம், பூணு, புடுக்கு, ஜவ்வாதி, புணுக்கு ஜவ்வா, இதெல்லாம் ஓட்ட அரைச்சி அந்த அம்மா மார் மீது பூசி வாருங்களம்மான்னு கூப்பிட்டு பாருங்க. அப்படியா? இதுக்கும் ஆகலப்பா. இந்த சந்தனம், புணுகு, சந்தானம், புணுகு, ஜவ்வாதி எடுத்து மார் மீது பூச்சி பார்த்தோம். அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களப்பா. அப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ முதல்ல யாரு போறவா? முதல்ல போய் அந்த அம்மா கூப்பிடுற ஆள் யாரு? நான் பெரிய அந்த அம்மா சின்ன போறேன். அப்புறம் நாய் வந்துடுவியா? டீ குடிக்கலாம், கோச்சிக்கு போறேன். நான் வாங்கி கொடுத்துருந்தா டீ வாடா. துட்டு வாங்கிட்டு போடா. பஸ்ஸாஜி எப்படியா போவா? அம்மா தாலியா இருக்கா? சரி, அது போகட்டும், அதை விடு. இதை தொடு. அந்த அம்மாவை போய், அம்மா உங்க லவர் ஆயிஷாருன்னு போய் கூப்பிடுவோம். போங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்று தினத்திலே தலைவாரி பூச்சூடி பட்டாடு உடித்து எங்க அழைச்சிட்டு போறீங்க? கணவர் வெளிக்குது. டேய் சோமியா, நான் சோமு இல்லம்மா, நான் கசகசா. யாரா இது? கோழி பெண்கள். யாரா சொல்றாங்க? உன்னை உங்க லவர் இருக்கிறார, லவர். லவர்னா யாரா? தெரியாதா? உங்க கணவருமா? கணவரா? ஆமா. ஒரு தொட்டு தாலி கட்டின கணவர் மறுபடி உத்தரவு புறப்படுங்கள், போகலாம்.
ஒழுங்கா இருந்தா அவங்க ஒழுங்கா இருப்பாளுங்களா? இவனை பாருப்பா, சுடுகாட்டுல போன எழுந்து வரல, அறவே காட்டல, அது மாதிரியே இருக்கிறான் பேர் ஆளு. நான் அவங்களால நட்ட முடியாதுமா. உன் வாய் ஏன்டா அது மாதிரி பூத்தியா? இவளான நட்டினா கூட நட்டலாம், இவளான நட்ட முடியாது. நான் ஆப்ரேஷன் கேஸ்மா. இருதயத்துல இந்த பெரிய ஓட்டம் எதோ பேரு ஓட்ட இருக்கு எப்படா உயிரோடுக்கிறா? இல்லம்மா, ஏதோ கூத்தாடி போய்க்கலான்னு பாத்துங்கிற ஆஸ்பத்திரி போறது. அதனால நீ அடிச்சு நான் பேரு கட்டு போய் நான் பட்டுன்னு பூட்டு அப்புறம் நீ போட்டுன்னு செலவுலாம் வேணாமா. அவனுங்களே கவனிமா, அவனுங்களே கவனி, அவனுங்களே கவனி. நான் இட்டே காலால் செய்யக்கூடிய வேலையை நீ காலால இருக்கிற வேலையை கையால செய்யணும். நான் இட்ட வேலை செய்யணும். இவர் ஆயிடுச்சாரு அவர் ஆயிட்டாருன்னா இங்க வந்து சொல்றாளுங்களே கொழுப்பு தானே அவங்களுக்கு. இந்த அம்மாவை நீ நும்பிட்டு முடியாது மொத்தம் இல்ல காவல் நான் சொல்றதுக்கு இந்த அம்மா எலும்பு தான் மாட்டிக்கும் கையில. இந்த அம்மாவை நும்பிட்டு ஆரம்பிச்சு மொத்தம் சரியாவே மாட்டிக்கும். இவ்வளவு 2 பேரும் உன் மண்டாட்டி மேல நடிச்சிக்கோ. 2 பேருமா? நான் ஒண்ணுக்கே நான் ஒண்ணும் பண்ண முடியல. அருமை பெரியாராக விளங்கக்கூடிய மகாலிங்கம் மகனாக விளங்கக்கூடிய இன்னும் டிலிபாபில் இதோ அருமை பிள்ளையாக விளங்கக்கூடிய சரவணன் பொன்னுருவாக நடிக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் அவருக்காக இந்த 51 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்னாருக்கு நோயற்ற வாழ்வை குறையில செல்லுமாக வாழடி வாழாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து அம்மனை பிரார்த்தித்து ரூபாய் வழக்கும் ஜெயம் சோமியா கூத்து விட்டோம். வீட்டுக்கு போகும்போது நீ எப்படி போவ? வண்டியில் தான் போவேன். சமாவா போவ? போட்டுன்னு தான் போவேன். என்னடா போட்டுன்னு போவ? சூத்தட்டா கைத்து மூக்கணும். அதுனா விளக்குமா சொல்றாடியா மூதேவி? என்ன விளக்குமா சொல்லு. ஐயோ ஒண்ணுமே தெரியாது. பாரு ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? எந்த ஊரா இருக்கட்டும் குடிக்காத ஆளை 10 பேர் பார்க்கலாம், குடிக்கிறவன 90 பேர் பார்க்கலாம். குடிக்கார ஊடி எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? குடிக்காத ஊடி எப்படி இருக்கு சொல்லுடா. 6 மணிக்கு மேல போய் பாரு, அவன் ஊடு வழுக்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. உள்ள போய் கச்சாச்சு சாப்பாடு போட்டு சுட்டு படுத்துக்குவாங்க. மணி 10 11 ஆகட்டும் பாரு. குடிக்கார ஆச்சுனா பொண்டாடி ஓதிப்பான், பொண்டாடி இந்த தெரு ஓடும். புள்ளிங்களை ஓதிப்பான், புள்ளிங்க இந்த தெரு ஓடும். பாரு கல 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 கலகலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓடி கீடி ஆடி அடங்கின பிற்பாடு பிறகு இவர் அங்கிருந்து வருவார். யார்? ஆசாமி. அந்த வீட்டு ஆசாமி. ஆமா. அதனால எது இருந்தாலும் அது இருக்கணும். இப்போ அது போட்டுக்கின மாரி நீ நினைச்சுக்கோ. இவளுக்கு 2 பேரும் உன் மொண்டாட்டியே நினைச்சுக்கோ. இந்த நீ உங்க வீட்டுல உன் மொண்டாட்டி எப்படி கவனிப்பியோ அது மாதிரி 2 பேரும் கவனிப்போ. என் முன்னாடிக்கு சுகர் பிபிக்குதாமா? இவளுங்க இல்லடாப்பா, அதெல்லாம் கிடையாதுடா. ஒன்றும் இல்லையா? ஏய் உனக்கு சுகர் பிபி எதுவுமே கிடையாது. தூக்கி காட்டு பார்க்கலாம். சுகர் பிபி இருக்குதானு அம்மா ஆசைக்காவது ஒரே நீ வாடி. மாமா 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 ஒண்ணுமே பண்ணல. அந்த அம்மா கொடுத்து கவனின்றாங்க. தோசை சுட்டு வச்சுக்கிறேன், அதசம் சுட்டு வச்சுக்கிறேன், முருகன் சுட்டு வச்சுக்கிறேன். மாமா 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 வா மாமா உனக்கு எடுத்து வைக்கிறேன். ஆமா ஆமா நீ எடுத்து வெய்ய. நான் அதாவது என் பேரு அவ பேர் புளிமயம், என் பேர் சப்பு. அடிக்கிறேன் மாமா. ஆசாண்டி கெடுப்பான இதுவே வலிக்கும். அஷ்டமா
அச்சனா பாவா அச்சா அடி எங்களை எத்தனை ஆஸ்பத்திரி தான் சேர்க்கணும். அச்சனாவா அடியில போய் சொல்றேன். நான் கலகு நான் தகவல் கல்யாணத்துக்கு பிறந்த கதையா மூஞ்சி பாரு சாவு மூஞ்சி அடி நீ பார்த்த மாதிரி இப்பதான் வாழ்த்துறியா? இப்பதான் வாழ்த்துறியா? அடி போடி இல்ல அவர் என்ன குணம் தெரியுமா? நாங்க என்னமோ ஊர்ல உலகத்துல இல்லாத என்னமோ வயல போறோம் கூப்பிட்டேன் கதையாக்கு தெரியுது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டவரு தெரியுமா தெரியாது அவனுக்கு? தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். தெரியுதுன்னா நான் தெரியாதுன்னா ஆமா எனக்கு தெரிஞ்சுதாலும் மற்றவங்களுக்கு தெரியல இல்ல அதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதுக்கலாம். ஏன் மாத்தா உனக்கு என் மனதை படிக்க நாய் என் வாழ்க்கை அறவாக்கியாக விட்டது அறவாய்க்காய் விட்டது என்று அந்த பிரம்மதேவனன் வந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இவர் ஆயிட்டாரு அவர் ஆயிட்டாரு என்று யாரும் அழைக்கல. சார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவரு? நீ வாழக்கூடாது. இந்த பார்வூர் மக்கள் எல்லாம் சிரிக்கின்றார் நகைக்கின்றார். அவர் பேச்சு கேட்டு வந்து அம்மா கல்லானால கணவர் புல்லானால புருஷர் அம்மா மாமத்தே இந்த இடத்துல இவங்க வேலை கிடையாது. இல்லை இவங்க யாரா தள்ளிமா ஓட்டி வித்துட்டு போ. வேலையை விட்டு நீக்கிட்டீங்க. ஏய் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஆமா அந்த அம்மா வேலையை விட்டு நீக்கணும். நான் விட்டு போறேன். என்ன விட்டு பாருங்க வேலைக்கு நீ விட்டு போறேன்னு சொல்றியா? வேலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாரு உனக்கு ஒரு வேலை இவளுக்கு ஒரு வேலை. உனக்கு வேலை எனக்கு வேலை. சாராய கடையாண்டே வேலை உனக்கு. எனக்கு உனக்கு வந்து அந்த பாட்டில் ஓட்டி ஊற்ற கொடுக்குற வேலை உண்டு. எது கெல்லாம் வேலை உட்காந்துக்கிறது ஏன் வேலை? உன் வேலை இவகிட்ட சாக்கணை கடை. அங்கே குடிக்கணும் இங்கே வந்து நக்கணும். சரியான வேலை தான். எத்தனை உங்க அம்மால உட்காந்து ஒரு சால்னா கடையில் நக்கி கிடக்கும். என்னத்துமே ஓடாத தாலி கட்டாங்க நக்க விட்டுங்க வந்துட்டு யாருமே போட்டாங்க. அது யார் ஏவா எங்களுக்கு இந்த சால்னா கடையில் சாக்கணை கடை பின்ன பாரு வந்த ஒன்று பாரு. சரி சால்னா கடையில் என்னென்ன வைக்கிறோம்? முட்டை தொக்கி தொப்பு கருவாடு கோழி கறி ஆட்டு போட்டி ரத்தம் இதெல்லாம் வாங்கிக்கணும். ஆனா நக்கிறது தான் அதிகமா வச்சுக்கணும். நீ நக்கிறதுனா என்னது? அதாவது அந்த சாகனால அந்த பட்டாணி கூட்டு ஊறுகாய் பட்டாணி கூட்டுடுவா. அந்த ஊறுகாய் வாங்கணும்னு வச்சுக்கோ. அப்ப என்ன எத்தனை எங்க கூட வர அங்க கடை வச்சு விட்டுலாம். நம்ம போச்சுக்கலாம். வாமா சரி நம்ம வேலை ஆட்டி போய் போகுது போதான் போறோம். நறுக்கு 4 வாரத்தை கேட்டு போனோம். போறதோட போறோம். அதாவது வந்து 2 கேள்வி கேட்டு. என்ன கேள்வியா?
இனிமேல் நம்மள வேலை விட்டு நீ என்ன சொல்றது வேலை விட்டு நீ கேச்சு இதனா ஒட்டுன்னா உறவுன்னா இல்ல வந்தவரை கேட்டு ஆத்துக்கு போறவளுக்கு மூத்தாருன்னா மச்சினா போய் சரி நான் என்னன்னு கேட்கறேன் சொல்லு நான் என்னன்னு கேட்கணும் இப்ப முதல்ல யாரு போறது நான் அவளை அனுப்பு எங்க அக்கால ஒண்ணுமே காணுமா வயித்துல யானி யானி இப்ப பாத்து கிடக்குற நீ வயிற்று பார்க்கறதும் நீ பார்த்து சரி இது இந்து துணை குறைங்க தென்னை விட்டு இறங்குன்னு எப்படி பாக்குறாங்க பாத்து ஆமா இப்படியாவது பார்த்து ஆத்மா சேர்த்துக்கலாம் சால நக்க விடுறேன் அப்படி ஆத்மா வச்சு ஏமா கத்திரிக்காயா நீ போய் அம்மா ஆம்பியா வானான்ற ஆமா கூப்பிட்டா வரமாட்டேன்ற உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு போய் கேட்போம் போ சந்தேகமாம்பா சந்தேகமா ஆமா சின்ன சந்தேகமா ஆமா ஆமா ஏன் பெரிய சந்தேகம் தான் எத்தனை வருது மூட்டையா கட்டிய நீ சந்தேகமா அதை கேட்க வேணுமா என்ன சந்தேகம் அம்மா வெள்ளிக்கார பிள்ளை பேர் பார்க்க பிள்ளை கேட்காமல்ல? அப்படி சொல்றீங்களே தாலி அப்படி தாலியில கூட ஜிகு ஜிகு தாலிக்குது அவன் சொல்றானே இரு தாலிக்கு விவகாரம் சொன்னாதான் தெரியும் நீ வந்தா அதாவது வந்து 10 பேர் அறிய பந்தல்ல தாலி கட்டிக்கிறது அது நல்ல தாலி இங்கிருந்து வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஓடி போய் கட்டிக்கிறாங்க பாரு அதான் ஜிகி ஜிகி தான் தாலி ஜிகு ஜிகு தான் தாலி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாரு உன் பொண்ணு என்ன ஓடிக்கிட்டேன்னா ஓடி ஏண்டி ஆண்டவன் விதிக்கிறதால எனக்கு திருமணம் நடந்தது இது கேட்க வேண்டாம் போய் வண்டியில போறவராக்கி கேட்டு போன பாருங்க உன் பேச்சு கேட்டு போய் அவன் 2 உதவ வாங்கி வந்தா இப்ப நான் என்ன கேட்கறது போயிட்டேன் நல்லா துணி ஒரு அடி கூட வாங்கல தூக்கு ஏறு இங்க பாரு நான் ஒரு அடி கூட வாங்கலையா என் மேலேயே தான் ஆயிராங்கப்பா எல்லாரும் இல்ல அப்படி இல்ல அவங்க தான் வாங்கிக்கிறாங்க ஏய் ஏரி வரைக்கும் போற மாதிரி தூக்கி துணி யார கட்டுறீங்க நடுவுக்கு போற மாதிரி பாவாடை நல்லா தேய்க்கும் இதெல்லாம் பார்க்காத சொல்லியா நான் கேட்டு போன நறுக்குன்னு நல்ல வார்த்தை உரைக்கிற மாதிரி அது தாலி தான் வந்து தாலி கட்டிக்கினாங்க ஆமா ஆண்டவன் கிருபையால தாலி கட்டிட்டாங்க நீ சென்று தாலி தான் அப்படி நடந்து போச்சு ஜிகி ஜிகி தான் தாலியே வாங்கி கைத்துக்கு வாங்கி வயிற்றுக்கு வாங்கி கையில லோலாம் எப்படி உங்க அப்பா யாரோ அம்மா சாகி எனக்கு ஒரு சந்தேகம்மா என்னடி அம்மா சந்தேகம் கேட்டா சொல்லுவீங்களா அடிக்க கூடாதுமா அடிக்க மாட்டேன் அம்மா தாலிதான் பிரம்மன் அருளாலே ஏதோ நடந்தது ஆமா இருந்தாலும் முதல்ல கைத்துல வாங்கி முதல்ல கைத்துல வாங்கி இரண்டாவது வயித்துல வாங்கி மூணாவது நாளைக்கு இந்த வந்துகிற அளவுக்கு ஒரு ஈடு ஊச்ச போகுது இடிக்கு சரடா பேச்சு மாத்துறாங்க எப்படிமா புள்ள வந்தது எப்படி பண்ணுதா போட்டு நடிக்கிறாங்களே கேட்க மாட்டேடா கோயில் பொண்ணுங்க அவங்க மகாராணி நீ உங்க உங்க 3 பேருக்கு தான் பேச்சு எனக்கு என்னமா கிடக்குது நான் ஏமா அச்சாணி இல்லாம தேர் ஓடுமா அச்சாணி இல்லாம தேர் ஓடுமா அச்சாணி இல்லாம தேர் ஓடாது ஆம்படியா இல்லாம ஒரு புள்ள பிறக்குமா அங்க போமா அங்க போய் எதுக்கு வேப்பலையா வேலைக்கு ஒரு மாப்பிளையா ஆமா புள்ள எப்படிமா பிறந்தது இல்ல ஆண்டவன் கிருபையால் பிள்ளை பிறந்தது எல்லாம் ஆண்டவன் புள்ள குத்துறக்கு போறாங்க டேய் சோமியா நீ போ ஆமா அனுதினமும் என்னிடத்திலே இப்படி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க கேட்கறப்பா குழந்தைங்களும் கிடையாது உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துதான் நீங்க கேட்டுக்கிறீங்க வைக்க வேண்டி சொல்லி கொடுத்து வாத்தியார் வைக்க வேண்டி வச்சிருக்கிறாருமா எங்க இருக்கிற அந்த ஆய்கால் சார் நட்டகால நல்லா கரியேறு நல்லா புச்சி வச்சு புடியார் மாதிரி இருப்பாரு சும்மா
இந்த பாரு திட்டு பொம்மை மாதிரி அப்படியே ஊத்தி ஊத்தி பார்த்துட்டு இருப்பேன். நீதான் வாஜியாரா? எங்களுக்கு வாஜா 3 ஏன்னா இது கோணமலை ராமசாமி வாயா எழுதுந்தது. இதை நான் சொல்லி கொடு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு வாயில விரல வச்சா கடிக்கு தெரியாதுமா. டமாண்டு குழந்தைடா டே. இதுங்க ஒன்னும் தெரியாது, குழந்தைய வாயில போட்டு தண்ணி ஊத்திடுறாடா டே. ஏமா இவ 5 புள்ள பெத்து வச்சுக்கிறா, அவ 16 புள்ள பெத்து வச்சுக்கிறா. இனிமேல் பட்டி இவளுக்கு வேலை கிடையாது. இல்ல நெல்றா இங்க வந்து. பக்கத்துல நில்லுங்கடி. இவன் ஏற்கனவே கை வைக்க வார்த்தை பேச்சு கிடையாது. கை நீட்டுறா கைய. ஏமா இது என்னதுமா இது கோலம்? இல்ல கையை எங்கெங்க தேவர பொம்பளைய பார்த்தா இப்படியே தேவத்து. இல்லம்மா, நான் ஆளு கொஞ்சம் லாங்கு. டேய் அழகு. அவகிட்ட நாளைக்கு எந்த ஊர்ல சந்தை? நாளைக்கா என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. பணப்பாக்க சந்தை. பணப்பாத்து சந்தையா? இவளுங்க எட்டுமே அங்க சந்தையில போய் தள்ளி விட்டு செலவு எதனா துட்டு வாங்கி போடா. அப்படியா? நீ போ. இவளு எங்க ஓரம் போ. இருடா டேய் ஆய் வையா இருடா. நீடா நீ நல்லா கையா. ஆமா செஞ்சு கட்டறா இதுனா யாராவமா தெரியுது. இந்த பொம்பளைய பார்த்தா தெரியுதுனா இது. நாங்க போய் கலர்ல கட்ட நல்லா அந்த கூட புடிச்சு வச்சுக்கலாம். கருப்பு நம்ம ஓட்டி போடு. கருப்பு பிச்சு பிச்சு பிச்சானுக்கு ஓரம். பேரே நான் கருப்புதாம்மா. கருப்புதான். நெருப்பு. ஐயா ஓரம் போ. ஓரம் போ. ஓரம் போ. ஓதப்பட்ட வண்டி வருது. ஓரம் போ. ஓரம் போ. வாண்டாடா வண்டியை தள்ளுங்காடா. வந்து இந்த வண்டியில ஏறுங்காடா. ஓரம் போ. ஓரம் போ. ஓரம் போ. ஓரம் போ. எங்க பட்டுங்க. என்ன போகின்ற பொழுது தனித்தனியாக சென்றார்கள். சாப்பிக்காத காமிக்காத இப்படி நில்லு. சொல்லுங்க தனியா போய் சாப்பிக்க. என்ன சிரிக்கிற? இந்த காதல் புறாக்களை பிரிச்சுடுப்பா. தோப்பிச்சிடுறாங்க. ஐயா காதல் புறாக்களை பிரிக்கிறீங்களா? அந்த பாவத்தில் நீங்கள் வியாதிகளை. ஜெயம் ஜெயம். ரெட்டிவள கிராமத்தில் வாசமர்ந்து வரக்கூடிய உயர் திருவாளர், அருமை நண்பர், கிராம நிர்வாக அலுவலகர், விஓவாக மேலூரில் பணிபுரியும் சுரேஷ் நண்பர் அவர்கள், இது என் அண்ணன் பையன், என் அண்ணன் சுதாகருடைய பிள்ளை மணி குழந்தை, அர்ஜுனனாக நடிக்க இருக்கும் மணி குழந்தைக்காக 201 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அண்ணனுடைய வாழ்விலே சகல வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் சபை அவர்களே. எங்க என் மனைவி? தங்கள் பெயரை சொன்னாலே ஐயா பேரை சொன்ன உடனே பத்து சேர்மேன் பதிவு வேலை எழுத மாட்டேன். சொல்லுங்க. சிரிக்காது, எனக்கு பிடிக்கல. ஐயா பேரை சொன்னவன எவ்வளவு மதி பத்தியா? ஆமா. என்ன பண்ணாங்களா? எட்டி கண்டல ஒன்று குத்தாங்களாம், பலான்னு ஒன்று குத்தாங்களாம். கணத்துல குத்தாங்களா? பலான்னு குத்தாங்களாம் கண்ணத்துல. ஆமா. அவ்வளவு மதிப்பு. ஆமா ராஜாவுக்கு. சரி அவன் மட்டும் தாச்சாலா? ஆமா அரசே. இவனும் அடிச்சான். ஐயோ இந்த குழந்தைங்க அடிச்ச ராஜா எங்க மகாராஜா அடிச்சா? புண்ணிய தோப்புல அடிச்சுனா, இல்ல பாலவல் அடிச்சுனா, இல்ல பிரிட்ஜி டீ அடிச்சுனா, இல்ல பொலிகோத்தில் அடிச்சுனா, ரெண்டு டே அடிச்சேன். ஆமா ஏற்கனவே ஒரு நாட்டை வந்து அடிச்சாரு. இங்கே வச்சு அடிச்சுனா, படி வச்சு அடிச்சுனா, நான் எப்படி அடிச்சேன்? எத்தனை பேர் தான் வந்து எங்களை அடிப்பாங்க. ஏற்கனவே வந்து சொன்னாரு, இவர் வர படுக்க வச்சு அடிக்க போறாரு, நிக்க வச்சு அடிக்க போறாரு. என்னடி என்ன பேர்லாட்டு இருந்துன்னு நான் என்ன பேர்ல அரசே கூட சேர்ந்துக்கின்னு எங்களை வந்து ஒரு கோலமா பண்றான். எங்க அடிச்சிருந்தா கேட்டேன். ஆமாங்க. பெருங்கால் மேட்ல நீ எங்கெல்லாம் பொறுப்பியோ அந்த இடம் மாத்தி சொல்லிட்டியா? ஏய்
அடித்த இடம் அரண்மனை. பார்த்த சாட்சி இவங்கதாங்க இவங்களே பார்த்து ராணி சாட்சியை இவர்தான். அடித்த ஆயுதம் சாட்டை. இதை கேட்டா எங்கெங்கெல்லாம் நீ பொறுக்கியோ அங்கெல்லாம் சொல்லுகிறேன் நீங்க தேக வச்சு நான் சொன்னேன். சார் என்னவென்று சொன்னீர்கள்? கேளுமம்மா பொன்னிருவின் அழகமே, உன்னுடைய கணவர் மறுபடி உத்தரவு என்று தெரிவித்தோம். அதான் தப்பு. வேற எப்படி சொல்ல வேண்டும்? பாண்டவர்களுக்கும் உன்னுடைய கணவருக்கும் உறவின் முறை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி சொன்னா அவளுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு வினா எழுந்திருக்கும். புரியுதா? ஆமாங்க. நீங்க அவ்வளோ நீட்டா சொல்லலையா? சொல்ல காணுங்க. பணப்பாக தான் சொல்லிக்கிறீங்க. ஆமா, காஞ்சவங்க சொல்லிருக்கணும். நீ எல்லாம் கேலி பண்ற அளவுக்கு நடுத்தரு நாராயணனே தண்ணி விட்டுக்கிறா கடவுள். ஆமா வையாமா, நல்லா இருக்குதாம்மா பேரு கூட. சும்மாவே இருக்க மாட்டான். மூக்கு எதுனா ஒரு பேர் வையாமா. அது லாரி முக்கம், விரிச்சி முக்கம், அதெல்லாம் வச்சாச்சு. விரிச்சி மூக்கு கண்ணடிக்கிற பேர் மகாராஜா. நீங்க இருக்கும்போதே கண்ணை அடிச்சு கூப்பிடுறான். அம்மா சொல்றாங்க அவ. அது நேரம் முக்கியமான நேரம் வேலை செய்யல, பல வருஷம் ஆகி போச்சு. நீ வேலை செய்ய கூப்பிட்டு கிடக்குறேன். எதுக்கிட்ட தண்டத்தை கூப்பிடுறது? அதானே. சரி போகட்டும், மறுபடியும் வச்சு வாருங்க. போதும் போதும் பட்டாது புதியோடு விட்டது. போதும் பட்டாது, எங்களுக்கு புட்டி வந்து விட்டது. நீ மெசுக்கு தானே, அதை கூட போட மாட்டேன். புட்டி இல்லடா, கண்ணாட்டி பத்துது. கல்வி தேடு, புட்டி தேடும் போது தேடு. இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி. யாரும் வேணும்னு குடிக்கிறது இல்ல, ஏதோ அவங்க மனவேதனைக்கு தான். ஆமா, அது மருந்தா சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டாலும் மனவேதனை அதிகமா இருக்கணும். புரியுதா? இவங்க சொன்னாங்க மகாராஜா. புத்தி வந்து புத்தி வந்து விட்டது. புத்தி அப்புறம் பின்னாடி சூது கட்டது சோளம் போட்டு அனுப்புங்க. வாதுங்க சோளம் போட்டு அனுப்புங்க. ஊரு சோளம் போட்டு இவங்களுக்கு போடலாங்க. ஃபர்ஸ்ட் மரங்கள்லாம் ஏமாத்தா இவங்களா சண்டையில கை வேலி மேல போட்ட கதையா? அந்த பாப்புன்னு ஏமாத்தா வராரு. நீ என்னமா இல்லம்மா உன்னை தாள் தக 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 மினி 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 என்கிட்ட வைக்கிறத கொத்தாத்து கோயில் போட்டு போடுறாரு. ஆமா, தம்பி ரங்காபுரம், தம்பி பொன்னுரி வேஷம், எல்லாம் மெயின் பொம்பளை வேஷம் ஆடுற தம்பி. நம்பூருக்காக வர சொல்லியிருந்தேன். தம்பியும் பொன்னுரி வேஷம் ஆடும், குழந்தை ஆடட்டுமேனு விட்டேன். அந்த அந்த ஈகோ பிரச்சனையாக இருக்காது நம்ம கையில். யார் வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். பேர் மதிவாணன். மதிவாணன் தான் மதி அழகனப்பா. மதிவாணன் நல்ல அறிவு, முக வசீகரமான முகம். ஆள் பத்தியா தக 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 தகன்னு எங்கள் ரேஷன் கடைக்காரனே ஒரு மாதிரி பார்த்துக்கிறேன். துணியான ரீதியா கட்டி வரும்போது இவ்வளோ அழகா பிறந்துட்டு சொன்னால நான் கொத்தா அடுத்து கோயிலுக்கு போட்டுருங்க. கோயிலுக்கு போட்டா நீனா தானே வாயில போட சொல்றியா? ஆளு கொஞ்சம் நீங்க பேட்டி வாயில போட்டுருங்க. என்னடா டே, என்னடா ஆட்டு தலையை மசாலா போட்டு பரட்டலன்றதே சொல்லிக்கிறேன். எவ்வளவு அழகா வந்து போயிட்டு நாகபாயா சீண்டி சீண்டி பார்க்காத. அதனால மகாராஜா நீ வந்தா மட்டும் பிரிவு போட்டு வரானுங்க. வர்றாங்க இல்லையா என் மேல என்ன தெரியப்பா. நீ அப்படி அப்படியே உள்ளவங்க எல்லாம் தூக்கி ஓடுறாங்க என் மேல. நீங்களே மன குத்துற மாதிரி பொட்டிக்கார கேட்டு கேட்டு என்ன மொச்ச யாரு வாடி ஊது கஷ்டப்படிக்கலாம். சும்மா இருக்கறாள பாய் தலகாணி போறாங்க. நீ அனுப்பி உள்ள அனுப்பு. மகாராஜா அம்மா நீ தயவு செய்து போட வேண்டாம். பொட்டிக்கார கூட என்ன பார்த்து என்னமா அப்படி மாச்சி மாச்சி பாக்குறாரு. பொட்டிக்கார சாமி ராட்டங்கறாரு. நான் கிட்ட போனா ஏம்பா பெட்டிக்காருக்கு அது எடுக்காது. அவர் ஏற்கனவே பாலோடி ஸ்கூல் போற அளவுக்கு பாஞ்சு வச்சுக்கிறாரு இந்த வயசுல. நாமும் போட்டுங்கறாரு. கிட்ட போனா அவரு பண்ற வேலை சொல்லி தர முடியாது. பயங்கரமான ஆளு. ஆளை பத்தத்தை பிடிக்கிறாங்கம்மா. யார் கிட்ட வயசாகும் நம்பாதீங்க. சரி மறுபடியும் அழைத்து கொண்டே இருங்க. நான் வரேன். சரி அப்படியே பொட்டினே பொன்னானடி நானே வரமாட்டாரு.
வராத சொட்டு இவங்களை அனுப்புனதுனால ஆமாங்க செட் என்ற பழமொழியே செட் என்று கொஞ்சம் ஆமாங்க ஆகினால் நீங்களே போய் கூப்பிட்டு பாருங்க ஏங்க நம்ம சம்சாரத்தை கூப்பிட்டு பாருங்க சபையில வாய் மறந்தவனும் சந்தில கை மறந்தவனும் ஒண்ணு சபையில வந்தா சரியா பேசணும் ரெண்டாயிரம் பேசிக்கிட்டு அடி மேல வந்து போச்சு புரியுதா நம்ம சம்சாரம்னு நான் ஒன்றரை முச்சி நீ ஒன்றரை முச்சி போட்டியா எந்த போனாலும் சிந்தனை இங்க இருக்கணும்டா இல்லவா முறையிறாரு பொய்து வெட்டிட்டா பாத்துக்கிறேன்றான் அதானே இந்த மாதிரி தச்சு விடுறாரு மேல அடி மேல வந்து எதிராளி அவன் அச்சு பெருக அடிக்கலாம்ல அவன் கையின் மேல நாக்கு மாதிரி பீந்துனா ராஜா தப்ப ஆமாங்க அதுக்கு என்ன மோசிங்கிறா ஐயோ இல்லைங்க சாதாரணமா பாரு நம்ம போண்டாட்டி நீங்க கார்